இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய அந்த முத்தகீன்களுக்கு தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பத்தி நம்ம பார்த்தோம்? மாஷா அல்லாஹ், நபியின் நேசம் ஈமானின் ஒரு அம்சம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். அல்லாஹுடைய கிருபையில ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய வரலாறுகளை நாம் பேசி பேசி மகிழ்ந்து படிப்பினை பெற்றுக்கொண்டோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் எதையெல்லாம் பேசினோமோ, எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் படிப்பினையாக நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டோமோ அதை இறுதி மூச்சு வரைக்கும் இம்மி அளவும் பிசராமல் அடிபிறலாமல் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் வசனத்துடைய சுருக்கம் சூரா கஸஸ்ல வரக்கூடிய சில வசனங்கள். தில்கத் தாருல் ஆகிரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை ஆரம்பம் செய்கிறான். என்ன அர்த்தம், அதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்துல ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குதான். அந்த வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா இரண்டு விஷயம் இந்த துன்யாவுல இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்குன்ட்டு ஒரு தகுதி இருக்கணும்ல. ஏன்னா தில்கத் தாருல் ஆகிரானா ஆகிராவுடைய மறுமையுடைய ஒரு வீடுன்ட்டு இருக்கு. என்ன, இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லையோ அரண்மனைகள்லையோ அல்லது ஏதாவது ஒரு அலுவலகத்துக்குள்ளேயோ நுழையிறதுக்கு நமக்கான ஒரு தகுதியும் அதற்கான ஒரு படிவமும் நமக்கு இருக்கணும். அதே போல அல்லாஹுடைய அந்த மறுமையின் தார் என்கின்ற வீட்டுக்குள்ள நுழைய இந்த துன்யாவில் வாழும் பொழுது யாருக்கு பெருமை இல்லையோ, யார் குழப்பம் விளைவிக்காமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தில்கத் தாருல் ஆகிரா என்கின்ற வீடை அல்லாஹ் சித்தம் செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பெருமை என்பது எனது மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இதில் யார் என்னோடு போட்டி போடுகிறார்களோ அவர்களை நான் வதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இப்போ பெருமை என்பது அல்லாஹுக்கு உரித்தானது. அதே போல குழப்பம் விளைவிப்பது என்பது இந்த உலகத்துல கொலை செய்வதற்கு. சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் சூரா ஜும்ஆ ரொம்ப அழகா ஓதுனாங்க. உங்களுடைய கிராத் எப்பொழுதுமே அழகா தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். கடைசி வரைக்கும் இதே போல நமக்குமே அந்த கிராத்துடைய துணி வருவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய சூரா ஓதும் பொழுது சூப்பரான ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க இல்லையா, அன்றைய நாள் அந்த ஜும்மாவுடைய நாளுக்கே ஒரு அழகு என்றால் ஜும்மாவுடைய சூரா ஓதுவதுதான். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கு, ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய தூதர் சூரா ஜும்ஆவையும் சூரா முனாஃபிகையும் எடுத்து ஓதுவாங்களாம். இந்த ரெண்டு சூறாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்து ஓதக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. இந்த ஜும்மாவுடைய சுருக்கத்தை நான் சொல்றேனே, ஏன்னா ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம்ல, இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த யூதர்கள் இருக்காங்களா அவங்க 3 பெருமை பேசுவாங்களாம். அந்த 3 பெருமைக்குரிய விடையத்தான் சூறாவா அல்லாஹ் இறக்கி கொடுத்துட்டா. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு முன்னால் நாங்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதனால இறுதி நபி எங்களிடத்திலிருந்து தான் வருவாங்க அப்படிங்கறத அவங்க சொன்னாங்களாம். அப்படி நம்ம முன்ன கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இறுதி நபி அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேத பண்டிகைகளிடத்திலுடைய இருந்துதான் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அல்லாஹுடைய நாட்டம் சுப்ஹானல்லாஹ் அரபு தேசத்திலிருந்து அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட அந்த வம்சத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பெருமை பேசி கொண்டிருப்பார்களாம்.
இது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள், பிரியத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத அவங்க பெருமையாக சொல்லி கொண்டிருப்பார்கள். சுருக்கமா சொல்லிடுறேன். இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா வார வணக்க வழிபாட்டு நாளை எங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். வார வணக்க வழிபாடு நாள்னா புரியுதா? அவங்களுக்கு சனிக்கிழமை கொடுத்தானா, யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. கரெக்ட் தானே? நமக்கு முன்னாடி அவங்க வார வழிபாட்டு நாட்களை பெற்றுக்கிட்டாங்கல்ல. ஆனால் இதுல என்ன சிறப்பெல்லாம் நமக்கு ஆக்கிக்கிட்டான்னா, நமக்கு வெள்ளிக்கிழமையை கொடுத்துட்டு முஸ்லீம்களை நீங்க பின்பற்றுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வெள்ளி தானே வருது, வெள்ளி, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு. வெள்ளிக்கிழமை முஸ்லீம்களுக்கு, சனிக்கிழமை யூதர்களுக்கு, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட நம்மை தான் அல்லாஹு தாலா முற்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த மூன்று பெருமைக்கும் அல்லாஹு தாலா பதிலடி கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதுலதான் ஆரம்ப முதல் பேஜில் வரும். முதல் பேஜில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வேதக்காரர்களை குறித்து வரும், அந்த வேதங்களை குறித்து வரும். அதே போல குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வர்றாங்க, விஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த வேதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனை மக்களிடத்தில் எப்படி சொல்கிறார்கள், எடுத்து வைக்கிறார்கள் என்பதை குறித்து வரும். ரெண்டாவது நம்ம சொன்னோமா, அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவங்கன்ட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅன்தும் அன்னக்கும் அவுலியா உள்ள. என்ன அர்த்தம்னா, ஹாதுனா யூதர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்கள அவுலியா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்களா இருந்தீங்கன்னா மரணத்தை நீங்க ஆசைப்படுங்க. மரணத்தை நீங்கள் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தின் மீது நீங்க என்ன செய்யுங்க, ஆசைப்படுங்கள் அப்படிங்கறத சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ்வே திரும்ப அவங்க சொல்லுவாங்க, மரணத்தை கண்டால் அவங்க என்ன செய்வாங்க, விரண்டு ஓடி விடுவார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அதே போல கடைசி என்ன சொல்றாங்க, அவங்க பெருமை பேசுறது என்ன, வார வழிபாட்டு நாட்கள் சொன்னாங்களா, அந்த வார வழிபாட்டு நாட்கள் தான் 2வது வழியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஜும்மாவுடைய நாளுக்கு நீங்க அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுவான். இப்படி மூன்று பெருமை பிடித்த பேச்சிற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் வார்த்தைகள் தான் அந்த ஜும்ஆ சூராவாக நமக்கு இடம்பெறுகிறது. அதுல இந்த ஜும்ஆ சூராவில் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஜும்ஆவுடைய நாள் வருது. அன்றைய நாள் 5 விஷயம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை என்ன தெரியுமா? இந்த 5 விஷயத்தை கேட்டுட்டு நன்மை என்னங்கிறத நான் சொல்லுவோம். ஒன்று என்ன, தன்னுடைய துணிகளை துவைத்து குளித்து அல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னத்தை குளித்து ஒன்று. இரண்டாவது, குத்பா உரையை கேட்பதற்காக குத்பா நிகழ்த்துவதற்கு முன்னையே பள்ளிவாசலுக்கு சென்று, அதுவும் வாகனத்தில் செல்லாமல் நடந்தே சென்று. மூணாவது விஷயம் இது, குளித்து குத்பாவுக்கு முன்னால் சென்று, அது செல்லும் பொழுது வாகனத்தில் செல்லாமல் நடந்து சென்று. நான்காவது, அமைதியான முறையில் அந்த குத்பா பிரசங்கத்தை யார் கேட்டு யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு 1 வருடம் நன்மை செய்த, 1 வருடம் அமல் செய்த நன்மை கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். இது பாத்தீங்கன்னா திருமிதியில 456வது ஹதீஸாக இடம்பெறுது. சுப்ஹானல்லாஹ். 1 வருடம் அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அந்த சூராவுடைய நிறைய படிப்பினைகள் நம்ம நிறைய இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் நம்ம பேச போறோம். இறைவனின் கண்காணிப்பில் மனிதனின் வாழ்வு என்கின்ற தலைப்புல நம்ம பேச போறோம். இறைவனின் கண்காணிப்பில் மனிதனின் வாழ்வு. சுப்ஹானல்லாஹ். இறைவன் நம்மை எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கு பெயர் முராகபா என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையை கேட்டால் இனிமே நமக்கு ஒரு பயம் வரணும். முராகபா என்றால் அது ஒரு இப்படி வச்சுக்கிறோமே, முராகபா என்பது ஒரு கேமராவுடைய பெயர். அந்த கேமராவுடைய பெயரை, அந்த கேமராவை ஆப்ரேட் பண்றது யாரு? அல்லாஹ். அந்த கேமரா எப்பொழுதுமே ரிப்பர் ஆகாது. அது ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டாது. சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு அது ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த முராகபா என்கின்ற கேமரா என்ன செய்யணும்ல, ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுவும் இப்போ துன்யாவில் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமராக்களை விட அந்த கேமரா ஒரு அளவு தான் என்ன செய்யும், நம்மை படம் பிடித்து கொண்டும் நம்மை கண்காணித்து கொண்டும் இருக்கும். ஆனால் தனியறையில் இருந்தாலும் சரி, ஒரு கற்பாறைக்குள் மறைந்திருந்தாலும் சரி, இரும்பு கோட்டைக்குள் ஒளிந்திருந்தாலும் சரி, இந்த முராகபா என்கின்ற கேமரா நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதை குறித்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா
ஒரு வசனம் சொல்றான், அஉது லஹும் மஸ்ததஅதும் மின் கௌமி. அஉது நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மஸ்ததஅதும் மின் கௌமி என்ன அர்த்தம்? உங்களால் இயன்ற அளவு உங்களுடைய பலத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், சக்தியை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், படைகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இது எதன் மூலியமாக இந்த வசனம் இறக்கப்படுது அப்படின்னா, ஒரு போருக்காகத்தான் அல்லாஹ் சொல்றான். போர் போகும்போது என்ன செய்யணும்? பலம், சக்தி, ஆயுதம், படைகள் எல்லாம் தயார்படுத்தணும்ல. ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் காலத்திற்கு தோதுவாக இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்போ இந்த காலத்துல, இந்த நவீன காலத்துல, இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை அதிகமாக பின்பற்றக்கூடிய இந்த காலத்தில் இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் முயன்றளவு உங்களுடைய சக்தியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை கொண்டு தெரியுமா? இல்மு என்கின்ற பலத்தை கொண்டும் அமல் என்கின்ற நல் விஷயங்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? பலப்படுத்திக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், அதுதானே வேணும். இப்போ கல்வியும் அமலும் இருந்தால் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாழவே முடியும். கல்வியும் அமலும் இல்லை என்றால் நம்ம பலகீனப்பட்டு போனவங்களா ஆயிடுவோம். அதல்ல, அந்த கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கல்வி அமல் செய்வதற்கு கல்வியும் முக்கியம், அதே போல கல்வி கற்ற பின்னால் அமல் செய்வது முக்கியம். இப்ப ரெண்டுமே நமக்கு வேணும். இப்ப இந்த காலத்துல இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இதுதான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சஹாபி கேட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே கியாமத் நாள் எப்போது வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? நீங்க என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படியே பேச்சுவாக்குல கடைசியா என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப சொல்லும்போது அந்த ஹதீஸ் இன்னும் விரிவாக போகுது. என்னன்னா, நாங்கள் அபூபக்கரையும் நேசிக்கிறோம், உமரையும் நேசிக்கிறோம், ஆனால் அவர்களை போன்ற நன்மை நாங்க செய்யல அல்லாஹ்வுடைய தூதரை. சொன்ன சஹாபி மறுபடியும் சொல்றாரு, நான் நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம், நன்மை நான் என்ன செய்யல. எந்த அளவுக்கு? அபூபக்கரை போல, உமரை போல. ஏன் தெரியுமா? ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அமல் செய்யறாங்கிறத பாருங்க. ஒரு நாள் ஆயிஷா அம்மா உடைய மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பாங்களாம். வானத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் அழகா தெரியும். இப்போ ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நட்சத்திரங்களை பாருங்களேன், எவ்வளவு எண்ணிக்கைகள்ல இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இந்த எண்ணிக்கையின் அளவு யாராவது அமல் செய்ய முடியுமான்னு கேட்பாங்களாம். எப்படி முடியும்? எண்ணிக்கையின் அளவு யாராவது அமல் செய்ய முடியுமா? அமல் செய்யறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இருக்கிறாங்களே. ஆச்சரியமா கேட்பாங்க ஆயிஷா அம்மா, யாரா இருக்கலாம்? யாரு? மன்ஹுவ யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஆயிஷா அம்மாவுக்கு, அபி என்னுடைய தந்தை இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா. இருந்தாலும் மகள் இல்லையா, என்னுடைய தந்தை இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த உமருடைய அமல் வாழ்நாள் முழுக்க நட்சத்திரத்தின் எண்ணிக்கை அளவு இருக்குது அப்படின்னா, ஒரு நாளின் அளவு உன்னுடைய தந்தை என்ன செய்வாங்க? அமல் செய்வாங்க. புரியுதா? நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு உமர் வாழ்நாள் முழுக்க அமல் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் இந்த வாழ்நாள் முழுக்க செய்த அமலை ஒரே நாளில் உனது தந்தை செய்து முடித்து விடுவார். கரெக்டு தானே? சுப்ஹானல்லாஹ். ஒரு எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில கேட்கிறாங்க, நோன்பு வச்சவங்க யாரு, ஜனாசா பின்தொடர்ந்தவங்க யாரு, ஏழைகளுக்கு உணவளிச்சவங்க யார், எல்லாத்துக்கும் நான் தான் என்று அபூபக்கர் சொல்கிறார் என்றால் அவர்களுடைய நன்மையின் எண்ணிக்கை. அதனால தான் இந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூபக்கரை போல உமரை போல நாங்க என்ன செய்யல? அமல் செய்யவில்லை அப்படிங்கறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால் இந்த அமல் என்பது இப்போ உள்ள காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த அமலை கொண்டு நாம் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்தில் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அமல் செய்யணும், ஏன் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த முராகபா என்கின்ற ஒரு கண்காணிக்கக்கூடிய இறைவன் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். 60 வயசுக்கு மேல அவன் என்ன செய்ய மாட்டான்? எந்த சாக்கு போக்கையும் நம்மள்ட்ட இருந்து கேட்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? ஏன் 60 வயசுக்கு மேலனா, அதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சாலும் என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் அல்லாஹ் கேட்கிறானா? சரி பரவாயில்ல, அப்படியா, சரி அல்லாஹ் நான் உன்னை மன்னிச்சிடுறேன். 60 வயசுக்கு மேல எந்த காரணமும் என்னிடத்தில் சொல்லி வராது, அமல் செய்ய முடியலன்ட்டு எந்த காரணமும் என்னிடத்துல சொல்லி வராது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி 60 வயசுக்குள்ள உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், எல்லா அறிவுகளையும் கொடுத்தேன், எல்லா விதமான நியமத்துகளையும் நீ அனுபவிச்சு கொண்டு வந்த. அப்ப அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நல்ல அமல் செய்யணுமா இல்லையா? அப்படி செய்திருந்தால் 60 வயசுக்கு மேல நீ செய்யாம இருந்தால் கூட நான் என்ன செய்வேன்? தொடர் நன்மையை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் புரியுது பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்ப 60 வயசுக்கு மேல் நமக்கு எந்த எக்ஸ்கியூஸும் எந்த சாக்கு போக்கும் அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலிருந்து ஒரு மனிதர் வர்றார். பார்த்த உடனே ஒரு சில பேரை தெரியும்ல, இவர் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு அமல்ல ஈடுபாடு இல்லாதவரா இருக்காருப்பா. கொஞ்சம் பழகி பார்த்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த மனிதரை பார்த்த உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர்கிட்ட உன்னுடைய வயசு என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. என்னுடைய வயசு 60 அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுதுதான் அவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ஊருக்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி விட்டதுன்னு சொன்ன உடனே நாம என்ன சொல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு கஷ்டமா கவலையான ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை கூட ஹசன் பஸ்ரி என்ன சொல்றது, இதன் அடிப்படையில் தான் நீ வாழணும்னு சொல்லிட்டாங்க. என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னா நிச்சயமா நாம் அல்லாஹ்விற்குரியவனா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அந்த அடிமைகள் எல்லாம் அவன் பக்கமே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைத்தானே நான் சொன்னேன். அதுக்கே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கவலையோடு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்ப அந்த வந்த மனிதர் கேட்கிறாரு, அப்ப நான் என்ன செய்யறது? இதற்கு மேல் இந்த 60 வயசுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லோருக்கும் நமக்கு தேவையான அந்த வார்த்தையை சொல்றாங்க. எஞ்சிய காலத்தை நல்ல முறையில் கழித்தால் கடந்த காலத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவ்வளவுதான். எத்தனை வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுக்குறான் பார்த்தீங்களா? எஞ்சிய காலத்தை அல்லாஹ் நல்ல முறையில, அதாவது வரக்கூடிய காலங்களை நல்ல முறையில அமலை கொண்டு கல்வியை கொண்டு நல்ல முறையில் கழித்தால் கடந்த காலத்தில் செய்த நீங்க பாவங்கள் விடுபட்ட அமல்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறத இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். வநஹ்னு நாம் அக்ரபு நெருக்கமாக இருக்கிறோம், மின் ஹப்லில் வரீத் பிடரி நரம்பில் இருக்கிறதே ஒரு உயிர் நரம்பு, அந்த உயிர் நரம்பை விட அதிக நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம், நாம் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறோம், முராகாபா செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லியுள்ளான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் ஜுனைதுல் பஹ்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பக்தாத் நாட்டை சார்ந்த ஒரு ஜுனைது பேர் ஜுனைதுல் பக்தாதி என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர். அவரிடத்துல ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறாங்க, உஸ்தாத் அவர்களே, அந்நிய பெண்ணை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கல. எப்படின்னா அந்நிய பெண்ணை என்னால் பார்க்காம இருக்க முடியல, அந்நிய பெண்ணை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞிகளுக்கும் இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது அந்த வயதினுடைய ஒரு இதுன்னு கூட சொல்லலாம், சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மனிதர் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, அந்நிய பெண்ணை என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை, இதுக்கு என்ன நான் செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான ஒரு உரைக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, நீ அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால் உன்மேல் அல்லாஹுடைய பார்வை சேருகிறது என்று நினைத்தால் அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டான். புரியுதா? நீ பார்க்கறதுக்கு முன்னா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். நீ அந்த அந்நிய பெண்ணை உன்னுடைய பார்வை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கின்ற அச்சம் இருந்தால் போதும், நீ யாரை என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்டா என்பதை அல்லாஹுடைய அந்த வார்த்தையை கொண்டு ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எதுக்காக சொல்ல வந்தோம்? முராகபா என்கின்ற கண்காணிப்பு, அந்த கண்காணிக்கக்கூடிய அந்த இறைவன் நம்மை ஒரு பாவம் செய்ய முற்படுவதற்கு முன்னால் நம்மை குறித்த அறிவை, நாம் என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா நம்மை முராகபா செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்மளை பிறரின் பார்வை நம்ம மேல பட்டுச்சுன்னா, படுது அப்படின்னு நினைச்சு நம்ம எப்படியெல்லாம் சரி செஞ்சுக்கிறோம், ஆடை சரி செய்து கொள்கிறோம், நம்முடைய பேச்சை சரி செய்து கொள்கிறோம். அதே போல இந்த பாத்தீங்கன்னா இந்த உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த உளவுத்துறை நம்மளை நோட்டமிடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பா நம்மளை பார்த்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் அல்லாஹ் தஆலா உளவுத்துறைக்கெல்லாம் உளவுத்துறை அவன்தான் மிகச்சிறந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான், மக்கருல்லாஹ கைரும் மாக்கிரீன், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றால் அவர்களை விட அல்லாஹ் சூழ்ச்சி செய்வதில் மிகச்சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ்.
அந்த அளவிற்கு நாம் கண்காணிப்புக்கு நடுவில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதலில் நாம் புரிந்தோமேயானால் அமல்களை நல்ல முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளலாம். சூரா யாசீன், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நிச்சயமாக நாம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறோம். வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், அவர்கள் முற்படுத்தி வைத்த அந்த காலடி சுவடுகளை கூட நாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கிறோம். என்ன அர்த்தம்? வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். சுப்ஹானல்லாஹ், தெளிவான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்கு நாம் காட்டி கொடுக்கிறோம். இந்த ஆசாரகும்க்கு நிறைய அர்த்தம் சொல்லுவாங்க. எப்படின்னா, அதாவது காலடி சுவடுகள்னா இதுக்கு விளக்கம் எழுதும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை படிக்கும்போது அல்லாஹ் சில விஷயத்தை கண்டுக்காம விடணும்னு சொன்னா காலடி சுவடை கண்டுக்காம விட்டுறலாமா? காலடி சுவடுக்கு என்னப்பா மதிப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க. லேச காத்தடிச்சா மறைஞ்சு போயிடும். ஆனா ஆசாரகும் என்கின்ற வார்த்தையை சொல்றான். காலடி சுவடை கூட நான் என்ன செய்யறேன், உனக்கு நான் பதிவிறக்கம் செய்து கொண்டே இருக்கிறேன். எங்க நடந்த, எதுக்காக நடந்த, பள்ளியை தேடி நடந்தாயா, பாவத்தை தேடி நடந்தாயா என்று சொல்லி காலடி சுவடை கூட நான் பதிவிறக்கம் செய்து உனக்கு மறுமையில் நான் கொண்டு வந்து காண்பிக்கிறேன் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கண்காணிப்பாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தினுடைய பின்னணி இது எதனால இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பனு சலமா என்கின்ற ஒரு கோத்திரம். அவங்க மஸ்ஜிது நபியை விட தூரமா இருந்தாங்களாம். நடந்து வர்றதுக்கு சிரமப்பட்டு மஸ்ஜித் நபிக்கு பக்கத்துல அவங்க வீடை ஏற்பாடு பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஷ்வரா செய்யறாங்க. இதை கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹ் பதிவிறக்கம் செய்கிறான். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடி தடத்தையும் அல்லாஹ் பதிவிறக்கம் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்றைய நாள் நம்மளுடைய செய்திகளை எல்லாம் இந்த பூமி சொல்லிக்கொண்டே இருக்கும். அன்றைய நாள் இந்த பூமி என்ன செய்யும், நம்ம எங்க உட்கார்ந்தோம், எங்க பேசணும், என்ன செய்தோம், எல்லாம் எல்லாம் முராகபா என்கின்ற அந்த கண்காணிப்புக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக நம்மளுடைய அமல்கள், நம்மளுடைய காலடி தடங்கள், நம்மளுடைய விட்டு சென்ற எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமையில் நம்மை ஒன்று சேர்த்து காமிப்பான் அப்படிங்கிறத நம்ம முதலில் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வசனம் இறக்கப்பட்டது உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, காலடி நீங்க எத்தனை எட்டு வைக்கீங்களோ அத்தனை எட்டு என்ன செய்யற அல்லாஹ் பதிவிறக்கம் செய்கிறான், அதுக்கு நன்மை கொடுக்குறான்னு சொன்ன உடனே சில சஹாபாக்கள் மெதுவா நடந்து வந்தாங்களாம். ஏன்னா எட்டுக்கள் அதிகமா இருக்கட்டும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மெதுவா நடந்து வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அசோக் நகர்ல இருந்து நம்ம மதரசாக்கு வர்றாங்கன்னு நினைச்சுக்கோ, நடந்து வர்றவங்களுக்கு அவ்வளவு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நன்மை தான். பக்கத்து வீட்டுல நம்ம ஆமினா பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தவளும் குழந்தை தான். அல்லாஹ் அக்பர். ஆமா, நம்ம அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாருக்குமே நன்மை தான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹு தஆலா நம்மளுடைய காலடி தடத்தை கூட என்ன செய்யறான், நம்மை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். நபியே, நேற்று தினம் சில மலக்குமார்கள் பேசிக்கொண்டதை நீங்கள் கேட்டீர்களா அப்படின்னு கேட்கிறான். நேற்று தினம் சில மலக்குமார்கள் பேசிக்கொண்டார்களே, அவற்றை நீங்கள் கேட்டீர்களா? கேட்கும் அப்ப நான் அல்லாஹ் சொல்றான், கேட்டேன் யா அல்லாஹ். என்ன கேட்டீங்க? பாவம் செய்த அந்த மக்களுக்கு பரிகாரமான கஃபாராவான சில அமல்களை கொண்டு பேசிக்கொண்டார்கள். நமக்கு தேவைப்படும், நம்ம சில நேரம் பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம், அந்த பாவத்திற்கான பரிகாரமாக இந்த அமலை செய்யும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை மன்னிக்கிறான். என்ன சொல்றாங்க அந்த மலக்குமார்கள்? என்ன பேசிக்கிட்டாங்க? பள்ளிவாசலில் நடந்து வரக்கூடிய யாரெல்லாம் நடந்து வருகிறார்களோ அவர்களுடைய அந்த நடை, அவர்களுடைய அந்த காலடி தடம் பாவத்திற்கு பரிகாரமாக மாறும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது, கடும் குளிரில் யார் உது செய்கிறார்களோ, இது சொல்றதுக்குமே பயமா இருக்குது. என்ன? ஆமா, ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நேரத்துல, ஆரோக்கியமின்மையில நம்ம இதை பயன்படுத்திடக்கூடாது. சரியா? ஆமா, ஆரோக்கியமா இருக்கிறோம், ஆனா கடும் குளிர் இருக்குது, அதை ஒது செய்யக்கூடிய ஒதுவை அந்த தண்ணீரை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், ஒது செய்து கொள்ளலாம். கடும் குளிரில் சில பேர் என்ன செய்யலாம், சோம்பேறினால லைட்டா தொட்டுப்பாங்க, ஐயோ குளிருது, ஒரு 5 நிமிஷம் குளிர கூட தாங்க முடியாது.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஹதீஸ், சரிங்களா? கடும் குளிரில் கூட உது செய்யக்கூடிய அந்த மனிதர்களுடைய அந்த நன்மையை அல்லாஹ் பாவத்திற்கான கஃபாராவாக எடுத்துக்கொள்கிறார். 3வது ஏழைகளுக்கு உணவளிப்பது, 4வது மென்மையாக பேசுவது, இது எல்லாம் நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம். அந்த வழக்குமார்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 5வது இரவு நேரத்தில் தொழக்கூடிய இந்த கியாமுல் லைல் தொழுகை. ஆக சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு விஷயங்களும் நம்மளுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வானத்துல அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் 2 கதவுகளை ஏற்பாடு செஞ்சிருக்கான். வானத்தின் 2 கதவுகள். ஒரு மனிதருக்கு இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா 2 கதவு வானத்துல இருந்து, ஒன்று எப்பயுமே 2 திறந்துதான் இருக்கும். ஒன்று நாம் செய்த அமல்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும், நாம் செய்த அமல்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். 2வது நமக்கு தேவையான ரிஸ்க்குகள் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஒன்று அடைபட்டால் ஒன்றும் அடைபட்டு விடும். என்ன அர்த்தம்? அமல் செய்யறதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அமலின் மூலம் அல்லாஹுடைய நெருக்கம் பெறுகிறோம். நெருக்கத்தின் மூலம் அல்லாஹுடைய ரஹமத்தும் நிஅமத்தும் நம்ம என்ன செய்யும்? நம்மளை தேடி ரிஸ்க்கும் வந்து கொண்டே இருக்கும். அந்த அமலே செய்யாம அல்லாஹு ரப்பின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கலீஃபா சொன்னது போல அல்லாஹ் இரக்கமுடையவன் அப்படின்னு சொல்றது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் இரக்கமுடையவன் தான், ஆனால் அமல் செய்தால் அவன் 70 தாய்மார்களுக்கு மேல் இரக்கமுடையவனாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு வானத்தில் 2 கதவுகள் திறந்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்காணிப்பாளர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஏதனால் நாம் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 7வதுனா ஐ திங்க் எப்படி சொல்ல வரோன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக நான் பிரித்து வச்சு சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அமல்கள் மறுமையில் எதை கொண்டு எடை போடுவான்? மீசான் தராஸ். அந்த மீசான் தராஸ்ல 3 விதமாக நம்மளுடைய அமல்கள் எடை போடப்படும். சுப்ஹானல்லாஹ். 1, அமல் என்கின்ற நாம் செய்த நன்மைகள் உருவம் கொடுக்கப்பட்டு எடை போடப்படும். அல்லாஹ்விடத்துல அதிகமா துஆ செய்யும் பொழுது, அல்லாஹ் அந்த மீசான் தராசுடைய அந்த நன்மை தட்டை கணக்க செய்ய அல்லாஹ் அப்படின்ட்டு நிறைய துஆ செய்யுங்க. அந்த துஆவின் மூலம் கண்டிப்பாக நன்மை தட்டை கணக்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ 3 விதமாக நம்மளுடைய அமல்கள் எடை போடப்படும். 1, நம்மளுடைய அமல் உருவம் கொடுக்கப்பட்டு எடை போடப்படும். 2வது, நம்மளுடைய ஏடுகளே, இப்போ நம்ம கடைகளுக்கெல்லாம் பார்த்தா கித்தாபுகளை எப்படி எடை போடுவாங்க, அது போல நம்மளுடைய ஏடுகளை அல்லாஹ் எடை போடுவானா. கடைசியாக நம்மையே அல்லாஹ் எடை போடுவான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம்? நம்மளை தூக்கி என்ன செய்யறான்லாம் மீசான் தராசுல வைக்கிறான். இது கட்டுக்கதைகள் கிடையாது, சஹீஹான ஹதீஸ். இதை சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இந்த இப்னு மஸ்ஊத்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருடைய கணுக்கால் தெரியும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? அந்த கணுக்காலை மீசான் தராசுல வைக்கும் பொழுது உஹது மலையை அடைய விட அது கூடுதலா இருக்கு. அதே போலத்தான் நம்மையே அல்லாஹ் என்ன செய்வான்? இன்ஷா அல்லாஹ் எடை போடக்கூடியவனாக இருப்பான். ஏன் தெரியுமா? இந்த உடலை ஹலாலோடு நீங்கள் வளர்த்துங்கள். எப்படி நமக்கு உடலுக்கான ஆரோக்கியம் நமக்கு தேவையோ, ஆரோக்கியத்திற்கு நம்ம என்னெல்லாம் உணவுகளை நம்ம அழகான முறையில் எடுத்துக்கொள்கிறோமோ, அதே போல ரூஹுக்கான ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். ரூஹுக்கான ஆரோக்கியம் என்ன? அதுக்கான மருந்து என்ன? ரூஹு ரொம்ப நோய்பட்டுருச்சுன்னா தொழுகை. சுப்ஹானல்லாஹ். தொழுகையை கொண்டு, அமல் செய்வதை கொண்டு, நோன்பை கொண்டு, சூமு தஸஹூன்ற ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக உடலுக்கு மட்டும் சொல்லல, உள்ளத்திற்கும் சொல்கிறார்கள். நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீங்கள், உடலுக்கும் உள்ளத்திற்கும். சுப்ஹானல்லாஹ். அதனால் இந்த 3 விதமாக நம்மளுடைய எடைகள் மறுமையில் அந்த மீசான் தராசில் எடை போடப்படும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்மளுடைய எடைகளை கணக்க செய்யக்கூடிய அளவிற்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல அல்லாஹுடைய தூதரை எனக்கு நசீஹத் செய்யுங்களேன், ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த ஒரு 3 உபதேசம். 1, அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு நீ இரு. இஹ்சான், அதுக்கு பேர் இஹ்சான் படிச்சிருக்கோமா? அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழு. 2வது, மரணித்தவர்களில் நீயும் ஒருவனாய் இருக்கிறேன் என்று நினைத்து வாழ். இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறலாம்? மரணித்தவர்களில் நீயும் ஒருவனா, நான் மரணித்துட்டேன்னு நினைச்சு பாரு. ஏன்? ஒரு பயம் வரும் உள்ளத்துல. ஒரு மனிதனுடைய அந்த இன்பத்தை துண்டி தெரியக்கூடிய மரணத்தை அதிகமா ரசூலுல்லாஹ் நினைவு கூற சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரணித்தவர்கள் உள்ளவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று நீ நினைத்துக்கொள்.
நசீஹத், அழகான உபதேசம். மூன்றாவது சொல்றாங்க, இது ரெண்டை விட, இது எல்லாவற்றையும் விட உனக்கு சிறந்த ஒன்று சொல்லட்டுமா, சிறந்த ஒரு நசீஹத் சொல்லட்டுமா, சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்களாம். அமைதியா இருந்து இந்த நாக்கை மட்டும் இப்படி தொட்டு காமிச்சாங்களாம். சுப்ஹானல்லாஹ். மரணித்தவர்களை விட, மரணிச்சிட்டேன்னு நினைக்கிறத விட, அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு வாழ்வதை விட இந்த நாவனை பேணி பாதுகாத்துக்கிட்டனா இதுவே மிகச்சிறந்த உபதேசம். இதுதான் மிகச்சிறந்த உபதேசம்ங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். உண்மையாகவே சில காலங்கள் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஒரு வயதுக்கு மேலே சில நேரம் அதிகமாக பேச தோணும். தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கு, என்ன ஏதாவது மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு நினைக்க மாட்டோம் சில நேரம். இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொள்ளும். நாவுங்கிறது சுப்ஹானல்லாஹ் சில நேரம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நம்ம பேசும்பொழுது அது நன்மைக்கான வழியை காட்டும். சில நேரம் அல்லாஹுடைய வெறுப்பை நாடி பேசிட்டோம் அப்படின்னா அது தீமைக்கான நரகத்திற்கான வழியை காட்டிவிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நாவு சிறந்த உபதேசம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நாவை கொண்டு நல்ல முறையில் திக்ருக்களையும் அல்லாஹுடைய புகழ் மாலையும் அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்தை இன்ஷா அல்லாஹ் ஓதி நம்மளுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, நாவில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தைகள் அல்ல, எழுத்தை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், பதிவிறக்கம் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த சுடு சொற்களால் மற்றவர்களை சுடுவதோ இல்லது வெறுப்பான சொற்களை கொண்டு மற்றவர்களை நோவடிப்பதோ கூடவே கூடாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய கான்செப்டே அதுதான். நல்லதை பேச, இல்லைன்னா வாயை மூடி அமைதியா இருந்துக்கோங்க. அதுதான் மிகப்பெரிய ஹைர் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது இன்ஷா அல்லாஹ் இதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன், நாம் கண்காணிப்பு மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோம், எதை நினைக்கிறோம், எதை சொல்கிறோம், எதை செய்கிறோம் என்கின்ற அந்த கண்காணிப்புக்கு மத்தியில் இருப்பதின் காரணமாக இந்த நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும். ரசூலுல்லாஹ் இக்ரா என்கின்ற அந்த வார்த்தை எப்பொழுது இந்த துன்யாவில் இறங்கியதோ, இக்ரானா என்ன அர்த்தம், நீ படி, நீ ஓது. அந்த ஓதுவதற்கும் அந்த படிப்பதற்கும் இந்த நாவல் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை எப்போது இந்த துன்யாவில் அவர்கள் வாங்கி கொண்டு நுபுவத்தை பெற்று வந்தார்களோ அப்பொழுதிலிருந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, சில நேரம் ரசூலுல்லாஹ் எங்களை விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க, நாங்க அமைதியா தான் உட்கார்ந்துருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர்களை உற்று பார்த்தால் நாவில் ரப்பியஃபிர்லி வதூபி இலை, ரப்பியஃபிர்லி வதூபி இலை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். இந்த வார்த்தை நாம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சில காலங்கள், அதாவது நம்ம கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் நம்ம இயலாமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாவு சில நேரம் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த நாவின் மூலம் இந்த இஸ்திக்ஃபார்களை செய்து கொண்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரசூல் அப்படிதான் செய்யறாங்க. அந்த இக்ரா என்கின்ற வார்த்தைக்கும் அல்லாஹும்ம ஃபி ரஃபீகில் அலா என்கின்ற கடைசி அவர்களுடைய வார்த்தைக்கும் இடையில் இஸ்திக்ஃபார்கள் அதிகம். யாரையும் நோவுபடுத்தி என்ன செய்ய மாட்டாங்களாம், அல்லாஹுடைய தூதர் பேசவே மாட்டாங்க, கடுஞ்சொற்கள் சுடு சொற்கள் சொன்னதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக முராகபா என்கின்ற அந்த கண்காணிப்பு மத்தியில் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிறோம். என்னன்னா, அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே அறிவாளி யார் என்று கேள்வி கேட்கிறார்கள். அறிவாளி யார் என்று கேள்வி கேட்க சரி சரி பெரியவங்க சொல்ல கேட்கணும். ஓகே, எனக்கு அறிவாளி யார், யாருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய பயபக்தி விரிந்து இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நூறானியத்தை போட்டு விடுகிறான். அந்த நூறானியத்தின் அடிப்படையில் அவர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, இவங்கதான் அறிவாளி. மறுமை நோக்கி அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்ன அர்த்தம், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்விற்கு அவர்கள் தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள் தன்னை. அவர்கள் தான் அறிவாளி. மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வை தன்னை தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடத்துல ஒரு வழக்கு வரும். என்னன்னா, ஒருத்தர் இறந்துட்டாரு. இப்போ இறந்த உடனே அவர் வசியத் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, உலகத்திலேயே யாரு ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய சொத்தை நீ என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. என்னப்பா ரொம்ப அந்த அறிவாளி எங்க கொண்டு போய் கண்டுபிடிக்க. இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட கேட்குறாங்க, உலகத்திலே யார் அறிவாளியா இருக்க முடியும், இப்படி வசிய செஞ்சுட்டு போயிட்டாகிறே அந்த மரணிச்சவர் அப்படின்னு சொல்லும்போது தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவாங்க, உலக பற்றற்ற தன்மையில் யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ அவன் தான் அறிவாளி. அவன்கிட்ட போய் இந்த சொத்தை என்ன செஞ்சிரு, கொடுத்துரு.
சொத்தை என்ன செஞ்சது, கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக நமக்கு வரலாறு சொல்லுது. அப்போ இப்படி மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்விற்கு யாரெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டு இஸ்லாத்தினுடைய அந்த பயபக்தி விரிவாக செய்து கொண்டார்களோ அவர்கள் தான் அறிவாளி அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கடைசியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு 7 உபதேசத்தை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை முடிச்சிருவோம். அந்த 7 உபதேசம் நமக்கு என்ன பெற்று தரும் அப்படின்னு சொன்னா முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் அல்லாஹுடைய நூறானியத்தை இன்ஷா அல்லாஹ் இது பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, முராக்கபா என்கின்ற கண்காணிப்பு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வை சீராக்கி கொடுக்கும் இந்த 7 விஷயம். ஒன்று என்ன, ஏழையை நேசிக்க வேண்டும், ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழையை நேசிப்பதின் மூலம், ஏழைக்கு உதவி செய்வதன் மூலம் அல்லாஹுடைய அந்த நூர் என்கின்ற ஒளி நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்வில் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 2வது, செல்வத்திலும் அழகிலும் தனக்கு கீழ் உள்ளவர்களை நிற்பார். செல்வத்திலும் அழகிலும் தனக்கு கீழ் உள்ளவர்களை பால் அப்படிங்கிறத அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக செய்கிறார்கள். இது 2வது. 3வது, விலகிய உறவை ஒட்டி வாழக்கூடிய அந்த நற்குணத்தை நீ கடைபிடித்துக்கொள். விலகிய உறவை ஒட்டி வாழக்கூடிய நற்குணத்தை நீ கடைபிடித்துக்கொள் அப்படிங்கிறத 3வது விஷயமாக சொல்கிறார்கள். அதே போல 4வது, எதையும் அல்லாஹ்வுக்காகவே செய். இஹ்லாஸோடு நீ அமல் செய்யும் பொழுது அல்லாஹுடைய அந்த நூறானியத் நம்முடைய உள்ளத்தில் பிரதிபலிக்கும், அது உன்னுடைய வாழ்வை சீர்படுத்தும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு 4வது விடயமாக சொல்கிறார்கள். எதையும் அல்லாஹ்விற்காகவே செய்ய வேண்டும். 5வது, கசப்பாக இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல். கசப்பாக இருந்தாலும் உண்மையை மட்டும் சொல் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. 5வது. 6வது, மார்க்க விஷயத்தில் தூற்றப்பட்டாலும் நீ கண்டு கொள்ளாதே. இது நமக்கு ரொம்ப முக்கியம். மதரசாக்குள்ள இருக்கிறோம், மார்க்க விஷயத்துல சில நேரம் சில பேர் என்ன செய்யறோம், நம்ம கஷ்டப்படுத்துறோம் வார்த்தைகளால், செயல்களால். மாதல்லா அப்படி இல்லை, அப்படி இருந்தால், அப்படி உணர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சுக்கிறணும், பொறுத்து கொண்டு பொறுமையோடு இன்ஷா அல்லாஹ் கடந்து கொள்ளக்கூடியவளா இருக்கணும். மார்க்க விஷயத்தில் தூற்றினாலும் நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொள். அதே போல 7வது, ரொம்ப முக்கியமான ஒரு திக்ர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கின்ற அந்த திக்ரை அதிகமாக உனது வாழ்வில் சொல். அந்த சொற்கள், அந்த திக்ருக்கள் உன்னுடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கும், உன்னுடைய அந்த வாழ்வில் அமல்களை அதிகப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.